எங்கங்க போனீங்க? போன் பண்ணா போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. வீட்டுக்கு வந்து ஆளே உங்களுக்கு பக்கம் நேரில் வந்து நான் இப்போ இல்லைங்க இந்த மாசம் மட்டும் டைட்டுங்க கொடுத்துருங்க. நானும் சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போறேன். உங்கள்கிட்ட வாங்கினா சம்பளம் கொடுப்பாங்க, புரியுதுங்களா? அலைஞ்சிட்டுலாம் இருக்க முடியாது. நான் வந்ததே உங்கள்கிட்ட பணம் வாங்கி இப்போ வந்துருக்கிறேன். இப்போ எடுத்துட்டு வாங்க, இன்னும் வாங்கிட்டு தான் போகணும். இப்போ ஐயோ இல்லைங்க 1 மாசம் டைம் கொடுங்க. அதெல்லாம் வேணாங்க, நம்மளுக்கு பிடிக்காது. என்ன சொல்றீங்க? நீங்க யாருங்க? நான் அவரோட ஃப்ரெண்டு. பணம் கட்டவே இல்லை, 3 மாசமா 1 ரூபா கூட கொடுக்காம இருக்காரு. ரொம்ப நல்ல பையன் தான், கட்டிடுவாப்ல. ஏதோ கஷ்டம் போங்க, கட்டிடுவாரு. நான் ஜாமீன் தரேன், கண்டிப்பா கட்டிடுவாரு. உங்களுக்காக விடுறேன். நாளைக்கு காலைல ஒரு பணத்தை வைக்கணும், புரியுதுங்களா? பாத்துக்கோ. கடன் வாங்கினா கட்டணும். அப்படி கட்ட முடியலன்னா எதை வாங்குற கடன்லாம்? அது ஒரு விஷயம். என்ன விஷயம் சொல்லு. அவங்களுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் என்கிட்ட ஒரு 50,000 கடன் கேட்டாரு. சரி. இல்லன்னு சரி உன்கிட்ட இல்லையா, நீ யார்ட்டையாவது பினான்ஸ்ல கடன் வாங்கி கொடு, நான் மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுறேன்னு சொன்னாரு. நானும் நம்பி வாங்கி கொடுத்தேன். முதல் மாசம் கரெக்டா கொடுத்தாரியா, அடுத்த மாசம் கூட கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்காரு. நான் என் கை காசு போடுறேன், இப்ப காசு என்கிட்ட இல்ல. யாரும் சொல்லு, பேசுவோம். அதுவா நீதான் அது. நான் பாரு செவனேன்னு இருந்தேன், கடன் வாங்கி கொடு மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு. இப்ப நீ வந்து எனக்கு ஜாமீன் தர, உனக்கு கடன் கொடுத்துட்டு என்ன என் தலையெடுத்து. ஏன்னா